أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله نور السماوات والأرض مثل نوره كمشكاة فيها مصباح المصباح في زجاجة الزجاجة كأنها كوكب دري يوقد من شجرة مباركة زيتونة لا شرقية ولا غربية يكاد زيتها يضيء ولو لم تمسسه نار نور على نور يهدي الله لنوره من يشاء ويضرب الله الأمثال للناس والله بكل شيء عليم صدق الله العليم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் வானங்கள் மற்றும் பூமியின் ஒளியாக இருக்கின்றான். பேரண்டத்தில் அவனது ஒளிக்கு உவமை இவ்வாறாகும். ஒரு மாடத்தில் விளக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அவ்விளக்கு ஒரு கண்ணாடி கூண்டிற்குள் இருக்கிறது. அக்கண்ணாடி கூண்டு முத்தாய் ஒளிரும் தாரகை போன்றுள்ளது. அவ்விளக்கு கிழக்கை சேர்ந்ததாயும் மேற்கை சேர்ந்ததாயும் இல்லாத அருள் பெற்ற ஒலிவ மரத்தின் எண்ணெயை கொண்டு எரிக்கப்படுகின்றது. அதன் எண்ணெய் தானாக ஒளிரவே செய்யும். நெருப்பதனை தீண்டாத போதிலும். இவ்வாறு ஒளிக்கு மேல் ஒளி அதிகமாவதற்கான அனைத்து காரணங்களும் ஒருங்கே அமைய பெற்றிருக்கின்றன. அல்லாஹ் தான் நாடுவோருக்கு தன்னுடைய ஒளியின் பக்கம் வழிகாட்டுகின்றான். அவன் உவமைகளின் வாயிலாக மக்களுக்கு விஷயத்தை விளக்குகின்றான். மேலும் அவன் ஒவ்வொன்றையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹ் உண்மையை கூறினான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக உருவாகுபவை ஒவ்வொன்றும் பிதஅத் என்றும் பிதஅத் ஒவ்வொன்றும் நாளை நம்மை நரகில் கொண்டு சேர்க்கும் என்று எச்சரிக்கை செய்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். உங்களுக்கு மத்தியில் நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு ரமலானின் சிறப்புகள். இன்ன ஃபீ ஸாலிக லஸிக்ரா, இதில் படிப்பினை உள்ளது. லிமன் கான லஹு கல்புன், எவருக்கு உள்ளம் உள்ளதோ அவருக்கும். அவ் அல்க ஸம்அ வஹுவ ஷஹீத், எவர் இதனை கவனமாக செவியுறுகிறாரோ அவருக்கும் இதில் படிப்பினை உள்ளது என்று கூறியவளாய் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகில் ஏராளமான படைப்புகளை படைத்திருந்த போதிலும்
மனித படைப்பை விட பல பிரம்மாண்டமாகவும் பல வலிமை மிக்கதாகவும் பல படைப்புகளை படைத்திருந்தாலும் இறைவன் சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒரு படைப்பு மனித படைப்பாகிய நம்முடைய படைப்பை. இதை பற்றி அல்லாஹ் தன் வேதத்தில் சொல்லும் பொழுது, ஒலகது கர்ரப்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் மேன்மைப்படுத்தியிருக்கின்றோம். எதற்காக? அவர்களுக்கு பகுத்தறிவு என்று ஒரு 6வது அறிவு வழங்கப்பட்ட காரணத்தினால் இறைவன் மனித படைப்பாகிய நம்முடைய படைப்பை அனைத்து படைப்பை விடவும் சிறந்த படைப்பாக ஆக்கியிருக்கின்றான். அப்போ மனித படைப்பை சிறந்த படைப்புன்னு ஆக்குவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, மனிதர்களுக்கு கேள்வி கணக்கு உண்டு. அந்த கேள்வி கணக்கில் அவர்கள் வெற்றி பெற்றால் நாளை மறுமையில் அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியும். அந்த கேள்வி கணக்கில் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டால் நாளை மறுமையில் அவர்கள் நரகம் என்னும் படுகொலியில் விழலாம். அப்ப நம்ம வெற்றி பெறலாம்? அப்ப அல்லாஹ் அத பத்தி இப்ப என்ன சொல்றானா, இறைவன் உள்ளத்தை படைத்து அந்த உள்ளத்திற்கு நன்மையையும் தீமையையும் அறிவித்து காட்டியிருக்கின்றான். எவர் நன்மையை செய்கின்றாரோ, நல்வழியில் ஈடுபடுகின்றாரோ, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, அவர் வெற்றி பெற்று விட்டார். அப்போ நல்ல வழியில நாம செலவழிச்சோம்னு சொன்னா நாம வெற்றி பெறலாம். அப்போ நல்ல வழியில செலவிடுறதுக்கான இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன? இப்போ ஒரு நல்ல அமல் நம்ம செய்யறோம், ஒரே ஒரு சின்ன ஒரு நல்ல அமல் செய்யறோம். அப்போ இறைவன் அதற்கு பிரதிபலனா என்ன பண்றானா, 1லிருந்து 10 மடங்கு அல்லாஹ் நமக்கு அதை நன்மையா மாற்றி தருகிறான். நம்ம செய்யக்கூடியது ஒரே ஒரு சின்ன அமல், அது எதுவாக இருக்கலாம். அந்த ஒரு சின்ன அமலுக்கு அல்லாஹ் நமக்கு 10 மடங்கு நமக்கு நன்மையை தருகின்றான். இதுவே ஒரே ஒரு தீமையை நம்ம செய்யறோம், அப்ப அல்லாஹ் அதுக்கு என்ன பண்றானா, நம்ம என்ன தீமையை செஞ்சோமோ அதற்கு ஒரே ஒரு தீமையின் அளவுதான் அல்லாஹ் நமக்கு அதை கணக்கிடுகின்றான். இப்போ நமக்குள்ள ஒரு யோசனை, இப்போ நம்ம நன்மையை அதிகமா செய்யறோம், தீமையிலிருந்து நம்ம விடுபடுறோம், இருந்தாலும் நம்மளால அதிகமா நம்மளுக்கு நன்மையை செய்ய முடியலையே. வீட்டுல உள்ள வேலைகள், குழந்தைகள் பார்க்கக்கூடிய நேரம், இதெல்லாம் பார்த்து நமக்கு நேரம் இல்ல, வேலையே நமக்கு கரெக்டா இருக்கு நம்ம யோசிக்கிறோம். இன்னொன்னு, நம்ம நாளைக்கு செய்யலாம்னு யோசிக்கும் பொழுதும் நம்முடைய ஆயுட்காலமும் குறைந்து கொண்டே வருது. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மள ஒரு 50ஓ 60ஓ அந்த வயசுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப அந்த குறிப்பிட்ட ஒரு வயசுக்குள்ள நம்மளால நல்ல அமல்களை நம்ம அதிகமா செஞ்சிட முடியுமான்ற ஒரு யோசனையே நமக்கு இருக்கு. ஒருவேளை அல்லாஹ் நம்மளுக்கு ஆயுட்காலத்தை அதிகப்படுத்தினா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல அமல் செய்யலாம் அப்படின்ற எண்ணமும் நமக்குள்ள இருக்கு. ஆனா இந்த எண்ணத்திற்கெல்லாம் அல்லாஹ் முட்டுக்கட்டை போடும் விதமாக அல்லாஹ் என்ன பண்ணுகின்றான் சொன்னால், நமக்கு சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒரு மாதத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி, அந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல அமல்களுக்கும் இறைவன் 10லிருந்து 700 மடங்கு வரை அல்லாஹ் நமக்கு நன்மை கொடுக்கின்றான். சாதாரண நாட்களை விட இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு இறைவன் 700 மடங்கு நம்ம நன்மையை அதிகப்படுத்துகிறான் என்றால், அப்போ இந்த ரமலானுக்குன்னு சொல்லக்கூடிய சிறப்பு என்ன? நம்மளுடைய முஸ்லிம் மாதங்கள்ல மற்ற மாதங்களை விட இந்த ரமலான் மாதத்திற்கு எதனால சிறப்பு? நம்ம யோசிச்சு பார்க்கணும். எதனால அல்லாஹ் இந்த மாதத்தை மட்டும் சிறப்பு மிக்க மாதமா சொல்றான்? இந்த மாதத்துல செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு மட்டும் அல்லாஹ் எதனால இவ்வளவு நன்மைகளை வாரி வழங்குகின்றான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதனாலன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்கின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். நமக்கு மாபெரும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆன் இந்த மாதத்தில் தான் அருளப்பட்டது. இந்த ரமலான் மாதத்தில் அருளப்பட்ட ஒரே காரணத்திற்காக தான் இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக இருக்கின்றது. அப்ப இந்த குர்ஆன் என்ன பண்ணுது? ஹுதல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழியை காட்டும். ஒபையினாத்தின் மினல் ஹுதா, அந்த நேர்வழியை தெளிவாக கூறும். அப்போ இந்த குர்ஆன் அருளப்பட்டனால இந்த புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தை நம்ம அடைஞ்சிருக்கிறோம். இப்போ இந்த ரமலானுடைய மாதத்தை நம்ம அடைஞ்சிருக்கோமே, இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு இறைவன் எண்ணற்ற வெகுமதிகளை கொடுக்கின்றான்.
இப்போ நம்ம நினைக்கிறோம் நம்ம நல்லமல்கள் செய்யலாம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஷைத்தான் வந்து நம்மள வழி கெடுக்குறான். ஷைத்தான் சொல்றான் கொஞ்ச நேரம் நம்ம போன் பார்ப்போம். கொஞ்ச நேரம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்மளுடைய தாட் வந்து இருக்கு. சோ அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க, இதா ஜஹல ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அபுவாபுஸ் ஸமா, வானத்தினுடைய வாசல்கள் அதாவது சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன. வகுல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுகின்றன. வசுல்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர். அப்ப யோசிச்சு பாருங்க, ஷைத்தான அல்லாஹ் விலங்கு போட்டு வைக்கிறான். நம்ம நல்ல அமல்கள் செய்யறதற்கு ஏற்ற ஒரு நேரம், நம்ம நல்ல அமல்கள் செய்யறதுனால சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுது. நம்ம நல்ல அமல்கள்ல நிலைத்திருக்கிறதுனால நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுகின்றது. அப்போ இவற்றுக்கெல்லாம் நாம தயாராக இருக்கிறோமா? இப்ப சொர்க்கத்தினுடைய வாசல் நமக்காக திறக்கப்பட்டிருக்கா, இல்ல நரகத்தினுடைய வாயில்கள் நமக்காக திறக்கப்பட்டிருக்கா? அப்போ ஒவ்வொருத்தவங்களும் நம்ம பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நாம இந்த மாதத்தில் நம்ம எவ்வளவு நல்ல அமல்கள் செய்யறோம், இந்த புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம எவ்வளவு நல்ல அமல்கள் செஞ்சு எந்தெந்த தீய விஷயங்களிலிருந்து நம்ம விலகி இருக்கிறோம், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்போ இந்த ரமலானுடைய மாதத்தை எவர் அடைகிறாரோ, எப்படி தெரியுமா? மண் சாம ரமலான், எவர் ரமலானை அடைகிறாரோ எப்படி? ஈமானன் வஹ்திசாபன், ஈமானுடனும் நன்மையை எதிர்பார்த்தும். ஈமானும் இருக்கணும், அதே சமயம் நன்மையை எதிர்பார்த்து. அதாவது இந்த ரமலான் மாசம் வந்துருச்சு, நம்ம இவ்வளவு நல்லமல்கள் செய்யணும், நம்மளுக்கு சொர்க்கம் திறக்கப்பட்டிருக்கு, நம்ம நரகத்திலிருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுது அப்படின்னு யார் அந்த ஈமானை வைத்து எதிர்பார்த்து இந்த ரமலானை அடைகிறாரோ அவருக்கான பிரதிபலன் என்ன, அவருக்குரிய வெகுமதியை என்ன? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றார்கள், குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன்பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். இதுக்கு நம்ம ஏதாவது நம்ம நல்ல அமல்கள் செய்யறோம், ஏதாவது நம்ம பலுவை தூக்கி வேலை செஞ்சு வெட்டி செஞ்சு ஏதாவது நமக்கு இருக்கா? எதுவுமே இல்ல. ஈமானோட நம்ம நன்மையை எதிர்பார்த்து இந்த ரமலான் மாசத்தை அடைஞ்சாலே அல்லாஹ் அவர்களுக்கு என்ன கொடுக்கிறானா, அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். இத பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, எவர் ஒருவர் ரமலானை அடைந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் அவர் ரமலானை கடந்து விடுகிறாரோ அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும். அப்போ ரமலான்றது நம்முடைய பாவங்களை கழிக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த ரமலான்றது நம்முடைய பாவங்களுக்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். அப்போ இந்த ரமலான்றது நம்ம நன்மைகளை அதிகம் அதிகம் செய்யக்கூடிய ஒரு மாதம். அப்போ இந்த ரமலானுடைய சிறப்பு என்ன? முன்பாவங்கள் மன்னிக்கப்படுது, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுது, நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுது. அப்போ இவை எல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் எதற்காக? மனிதர்கள் நாளை மறுமையில் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக. இப்போ நமக்குள்ள ஒரு யோசனை, குர்ஆன் அருளப்பட்ட மாதனால இந்த மாதம் புனிதமிக்க மாதம். இருந்தாலும் மத்த மாசத்தை விட இந்த மாசத்துல மட்டும் நம்ம எதுக்கு நோன்பு வைக்கிறோம்? துல்ஹஜ்ல நோன்பு வைக்கல, சஃபர்ல நோன்பு வைக்கல, முஹர்ரம்ல நோன்பு வைக்கல. அப்ப ரமலான் மாசத்துல மட்டும் எதுக்காக நோன்பு வைக்கிறோம்? அல்லாஹ் சொல்கின்றான், மண் சாம ரமலான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், உங்களில் எவர் ரமலான் மாதத்தை அடைகின்றாரோ ஃபல் யசும்ஹு, அவர் அதில் நோன்பு நோற்கட்டும். ரமலான் மாதத்தை அடைகின்றவர் அதில் நோன்பு நோற்பது என்பது இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கட்டளை. அப்ப இந்த நோன்பு வைத்திருக்கின்றோமே, இந்த நோன்பிற்குரிய வெகுமதி என்ன? நம்ம சாப்பிடாம இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு ஏதாவது பலனா? இல்ல நம்ம தண்ணி குடிக்காம இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு ஏதாவது பலனா? நல்லா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், நீங்க பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ எனக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. நீங்கள் நன்மைகளை மேலதிகமாக செய்ய வேண்டும். ஒரு அடியான் நோன்பு வைத்திருந்த நிலையில் வலா யர்ஃபசு வலா யஸ்ஹபு, அவர் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான செயல்களிலும் அவர் ஈடுபட வேண்டாம். அப்படி ஈடுபட்டார் என்றால் அவர் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ அல்லாஹ் இப்ப நோன்பு வச்சிருக்கோமே, இதற்கான கூலி என்ன?
இப்போ நம்ம சஹர்ல இருந்து இஃப்தார் வரைக்கும் நம்ம சாப்பிடாத பருகாத எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதற்கான கூலி என்னன்னு சொன்னா அல்லாஹ் சொல்கின்றான், எவர் ஒருவர் நோன்பு வைக்கின்றாரோ ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் நோன்பை வைக்கின்றாரோ அவருக்குரிய கூலி என்ன தெரியுமா? சபீன மர்ரா, 70 ஆண்டுகள் அவரை அல்லாஹ் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு அளிக்கிறார். அல்லாஹ்வுடைய பாதையில ஒரே ஒரு நோன்பு வைக்கிறதுனால, 10 நோன்போ 20 நோன்போ இல்ல, இந்த மாதம் முழுவதும் நோன்போ இல்ல, ஒரே ஒரு நோன்பு நம்ம வைக்கிறதுனால 70 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் அல்லாஹ் நம்மை நரகத்தில் இருந்து பாதுகாப்பு அளிக்கின்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏழைகளுடைய பசியை உணர வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கான். 11 மாதமும் சாப்பிடுற நமக்கு 1 மாதம் ரெஸ்ட்ல இருக்கிறதுக்காக தான் அல்லாஹ் நம்மளுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். நம்ம நிறைய தர்மம் பண்ணணுங்கிறதுனால தான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். அப்படியா? அப்படின்னா இல்ல. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சவாதிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய இறையச்சத்தை பரிசோதிப்பதற்காக தான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். எப்படி? இப்ப நம்ம நோன்பு வைத்திருந்த நிலையில நம்ம வெளியே ஒரு இடத்துக்கு போய்கிட்டு வரோம். அப்போ நமக்கு தண்ணி தாகமா எடுக்குது. தண்ணி தாகமா எடுக்கிற சமயத்துல நம்ம வீட்டுல தண்ணி இருக்கும், ஐஸ் வாட்டர் இருக்கும், கூலிங் இருக்கும், ஜூஸ் இருக்கும், எல்லாமும் இருக்கும். ஆனா நம்ம நினைச்சிருந்தா அந்த தண்ணியை எடுத்து நம்ம குடிக்கலாம். நம்மள யாருமே பார்க்கல. நம்ம வீட்டுல நம்ம கிச்சன்ல இருந்து நம்ம பாட்டு எடுத்து குடிச்சிட்டு நம்ம பாட்டு போகலாம். ஆனா நம்ம அந்த மாதிரி செய்வோமா? அல்லாஹ் ஒருத்தவன் நம்மள பாக்குறான். அல்லாஹ்க்காக நம்ம பசிச்சிருக்கிறோம். நம்ம தாகமே எடுத்திருந்தாலும் வேணாம், மூஞ்சியை கழுவிட்டு ஒளு செஞ்சுட்டு நம்ம போயிருவோம். 2 ரக்காய் தொழுவோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். இன்னும் 2 மணி நேரம் தானே, இன்னும் 1 மணி நேரம் தானே, இவ்வளவு நேரம் நம்ம இருந்துட்டோம், இன்னும் இருக்க மாட்டோமா? சரியான பசியா இருக்கும். அந்த பசியினுடைய நேரத்துல வீட்டுல எல்லா ஜாமான் இருந்து கூட நம்ம சாப்பிட்டுருவோமா? இல்ல. இப்ப சில பேரெல்லாம் பார்த்தோம்னா காலையில எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு டீயை குடிச்சிடணும். டீயை குடிச்சாதான் உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும், தலைவலி வராது, இன்னும் நிறைய ரீசன் சொல்லுவாங்க. இப்போ இந்த நோன்பினுடைய காலங்கள்ல பார்த்தோம்னா அதே டைம்ல நம்ம எந்திரிக்கிறோம். இருந்தாலும் நம்மளுக்கு டீயை நம்மளுடைய வயிறும் சரி, நம்மளுடைய மனதும் சரி டீயை நம்மளுக்கு தேடுதா? இல்ல. பசின்ற உணர்வு நமக்கு இருக்கா? ஒரு அதிகமா நம்ம வேலை செய்யறோம், வீட்டை சுத்தம் பண்றோம், ஏதோ செய்யறோம், துணிமணி துவைக்கிறோம். அப்படி துவைக்கும் போது நம்மளுக்கு பசியே எடுத்திருந்தாலும் நம்மளுக்கு சாப்பிடணும்ன்ற ஒரு எண்ணம் வருமா? அல்லாஹ் நம்ம சாப்பிட்டாலும் அது குற்றம் கிடையாது. அல்லாஹ் அதை குற்றமா எடுக்க போறதும் கிடையாது. நம்மளுடைய உடலை பொறுத்து அல்லாஹ் அதை பார்க்கின்றான். சிலருக்கு ரொம்ப மயக்கமா வருது, ரொம்ப சாப்பிடாம ரொம்ப மயக்கமா இருக்காங்க, அப்படி இருந்தா அவங்க சாப்பிட்டுக்கலாம், அதுல குற்றம் இல்ல. இதுவே நம்ம ஒரு வேலை செய்து அந்த நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், இத நம்ம இருந்தாலும் நம்ம சாப்பிடுவோன்ற எண்ணம் நமக்கு வருதா? இல்ல. எதனாலன்னு சொன்னா அல்லாஹ் சொல்கின்றானே, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சவாதிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக. உங்களுடைய இறையச்சம் எந்த அளவுக்கு இருக்கு என்பதை சோதிப்பதற்காக தான் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். இந்த நோன்பு நமக்கு முன்னாடி வாழ்ந்த எத்தனையோ சமுதாயத்தினருக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. அதே போன்று நம்முடைய சமுதாயத்திற்கும் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த நோன்பு நம்ம நோட்பதினால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறுமையிலும் அல்லாஹ் இந்த நோன்பாளிகளுக்கு தனியாக ஒரு அந்தஸ்தை வைத்திருக்கின்றான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இப்ப நம்ம நோன்பு வைத்திருக்கிறோம். நோன்பு வச்சிருக்கிற நிலையில நம்ம காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம சாப்பிடாம இருக்கிறதுனால நம்முடைய வயிற்றில் இருந்து ஒரு துர்நாற்றம் வீசும். அது வாய் வழியாக வீசும். இந்த வாய் வழியாக வீசுதுல, அது மனிதர்களுக்கு அருவருப்பு தகுந்ததா இருக்கும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அந்த வாடைக்கான வெகுமதி என்ன தெரியுமா? அந்த வாடை அல்லாஹ்வின் தூதரவர்கள் எந்த அளவுக்கு சிறப்பித்து சொல்றார்கள் சொன்னா, நோன்பாளியின் வாயில் இருந்து வரக்கூடிய வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியின் மனத்தை விட சிறந்ததாகும். உலகத்திலே நறுமணம் மிக்கது எதுன்னு சொன்னா அது கஸ்தூரியினுடைய மனமாதான் இருக்கும். அந்த மனத்திற்கு அல்லாஹ் ஒப்பிட்டு சொல்கின்றான் நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய வாடையை. அப்ப நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய வெகுமதியை கொடுக்கிறான் பாருங்க.
எவர் ஒருவர் நோன்பு நோற்றிருக்கின்றாரோ, எவர் ஒருவர் நோன்பு வைத்திருக்கிறாரோ, எவர் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பை கடமையாக்குகின்றாரோ, அவரை அல்லாஹ் நாளை மறுமையில் ரையான் என்னும் சொல்லக்கூடிய சொர்க்க வாசல் வழியாக அவரை அல்லாஹ் கூப்பிடுகின்றான். தொழுகையாளிகள் தொழுகையின் வாசல் வழியாக உள்ளார போவாங்க. தர்மம் செய்யறவங்க சதகா வாசல் வழியாக உள்ளார போவாங்க. நோன்பாளிகள் ரையான் என்னும் சொல்லக்கூடிய நோன்பாளிகளுக்கு என்று அல்லாஹ் பிரத்யேகமாக தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு வாசல் வழியாக அல்லாஹ் நோன்பாளிகளை அழைக்கின்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம நோன்பு வச்சிருக்கோம், ரமலானை அடைந்து இருக்கின்றோம். நாம அந்த ரையான் வாசல் வழியாக செல்வதற்கு சக்தி பெற்றவர்களா? ரையான் வாசல் வழியாக செல்வதற்கு நமக்கு தகுதி இருக்கின்றதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில பேர் எப்படி இருக்காங்கன்னு சொன்னா, இந்த நோன்பு வைத்திருக்கிறாங்க, சஹருக்கு எந்திரிச்சு ஃபஜர் தொழுதுட்டு தூங்குறவங்க தான், குர்ஆன் ரீட் பண்ணிட்டு தூங்குறவங்க தான். அதோட லுஹர் சஃப்க்கு எந்திரிப்பாங்க. லுஹருக்கு எந்திரிச்சு தொழுதுட்டு ஏதோ வேலை வெட்டி இருந்தா செஞ்சுட்டு அதோட ஈவினிங் அசர தொழுதுபிட்டு ஜாமா சட்டை இந்த மாதிரி மத்த வேலைகள்ல ஈடுபட்டு ரமலானுடைய புனிதத்தை மறக்கக்கூடியவர்களாக நம்முடைய நிறைய சகோதரிகள் இருக்கின்றார்கள். அப்ப இந்த ரமலான் என்று சொன்னால் இதற்கு என்ன ஸ்பெஷல்? இந்த மாதத்தில் நாம நல்ல அமல்கள் அதிகமாக செய்ய வேண்டும், இறைவனை அதிகமாக நினைவு கூற வேண்டும். எதற்காக தெரியுமா? அல்லாஹ் சொல்கின்றான், ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அவனுக்குரியது. அவன் நோன்பு வைக்கின்றானே, அந்த நோன்பிற்கு நானே அவனுக்கு கூலி வழங்குறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ அல்லாஹ் நமக்கு கூலி வழங்குகிறான்னு சொன்னா அதுல அல்லாஹ் தன்னுடைய அடியாருக்காக அதிகமாக தான் நன்மைகளை வாரி வழங்குவான். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம், நல்ல அமல்கள்ல ஈடுபடுறோம், நல்ல செயல்களும் நம்ம செய்யறோம், பொய்யான பேச்சு பேசல, பொய்யான செயல்கள்ல ஈடுபடல, தீய செயல்கள்ல ஈடுபடல. அல்லாஹ் அந்த கூலியை நமக்கு முழுவதுமாக நமக்கு தருவதற்கு நாம் தகுதி உடையவர்களாக இருக்கின்றோமா? இந்த நோன்பின் நேரங்களிலே நாம் ஐவேளை தொழுகைகளை கரெக்டான முறையில் நம்ம தொழுகிறோமா? குர்ஆனை சரியான முறையில் ஓதுறோமா? குர்ஆனை எடுத்து ஓதுறதுக்கு நம்மில் பல பேருக்கு நேரம் கிடைப்பது இல்லை. சஹருடைய நேரங்கள்ல நம்ம ஓதுறோம், மற்ற நேரங்கள்ல ஒரு லுகர் டைம்ல நம்ம ஓதுறோமா? வீட்டு வேலை, அந்த வேலை, இந்த வேலை, சாப்பாடு செய்யணும், சஹருக்கு சமைக்கணும், இதுவெல்லாம் ஒரு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய நமக்கு நல்லமல்கள் செய்வதற்கு நேரம் கிடைக்க மாட்டேது. நல்லமல்கள் செய்வதில் ஒரு அலட்சியம் காட்டுகின்றோம். இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளலாமா? இறைவன் இறை தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த ரமலானுடைய இரவிலே லைலத்துல் கதிர் என்று சொல்லக்கூடிய ஒற்றை இரவு ஒன்று உள்ளது. அந்த இரவில் ஒரு அடியார் ஒரு செயல்களை செய்கின்றார், ஒரு நல்ல அமல்களை செய்கின்றார். அந்த இரவானது 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்போ அந்த இரவுல நம்ம ஒரே ஒரு நல்லமல் செய்யறோம். அப்ப அந்த ஒரே ஒரு நல்ல அமலுக்கு இறைவன் எவ்வளவு கூலியை தருகின்றான்? 1000 மடங்கு அதிகமாக இறைவன் கூலியை தருகின்றான். இறைவன் நாடினால் இன்னும் அதிகமாக நமக்கு தருவான். அப்ப அந்த ஒற்றை இரவை மட்டும் நம்ம காரணம் காட்டாம இந்த மீதம் இருக்கக்கூடிய 29 நாட்களையும் அல்லது 28 நாட்களையும் நாம் பரிபூரணமாக செய்திருக்கின்றோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், ரமலான் மாதத்தை அடைந்து ஒரு நோன்பு நோற்றிருந்து எவர் அந்த மாதத்தை முழுமைப்படுத்துகிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். போன ரமலான்ல நம்ம நோன்பு வைத்து சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சில நோன்புகளை நம்ம விட்டிருப்போம். அந்த நோன்பை இந்த ரமலான்குள்ள நம்ம பூர்த்தி செஞ்சிருக்கிறோமா? இது அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கக்கூடிய ஒரு கடமை. இந்த நோன்பை விட்டவர்கள் கண்டிப்பா இந்த நோன்பை எடுத்து வச்சே ஆகணும். அந்த நோன்பை நம்ம எடுத்து வச்சிருக்கிறோமா? போன ரமலான்ல விட்ட நோன்பை இந்த வருட ரமலானுக்குள்ள நம்ம அதை நிறைவு பெற்றிருக்கோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்போ இந்த நோன்புன்றது, இந்த ரமலான்றது இறைவன் நமக்காக நன்மைகளுக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரம். இந்த வரத்தை நாம் சரியான முறையில் பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு சபையில கேக்குறாங்க, இன்றைய தினம் ஏழைக்கு உணவளித்தவர் யார்? அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் தான் ஏழைக்கு உணவளிச்சுட்டு வந்திருக்கேன். அப்ப ரசூலுல்லாஹ் அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, இன்றைய தினம் நோன்பு வைத்திருப்பவர் யார்?
அதுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் ரசூல்லா அப்படின்றாங்க. அது போல ரசூல்லா கேக்குறாங்க, தர்மம் செய்தவர் யார்? அதுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் நான் சொல்றாங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நோயாளியை நலம் விசாரித்தவர் யார்? அதற்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் சொல்றாங்க. அப்போ இந்த ரசூல்லா சொல்றாங்க, இதை கேட்ட உடனே ரசூல்லா சொல்றாங்க, எவரிடத்தில் இந்த 4 செயல்களும் ஒரு சேர பெற்றிருக்கின்றதோ அவர் மறுமையில் கண்டிப்பாக சொர்க்கம் செல்லாமல் இருக்க மாட்டார். அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம், ஏழைக்கு உணவளிக்க நம்ம ரெடியா இருக்கலாம், தர்மம் செய்யவும் நமக்கு தயாரா இருக்கலாம், நோயாளி நலம் விசாரிப்பதற்கும் நம்ம தயாரா இருக்கலாம். இந்த 4 விஷயத்தையும் ஒரே நாள்ல நம்ம செய்யணும். இன்னைக்கு நோன்பு வைத்து நாளைக்கு ஏழைக்கு உணவளிச்சு அடுத்த நாள் தர்மம் செய்து அப்படி இருக்கக்கூடாது. ஒரே நாள்ல நம்ம இந்த 4 விஷயத்த நம்ம ஒன்னா செஞ்சுட்டோம்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் நமக்காக சொர்க்க வாயிலை திறந்து வைத்திருக்கின்றார். அப்ப இந்த சொர்க்க வாயிலுக்காக நாம் போட்டி போட்டு தயாராக இருக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கின்றோமா? தர்மம் செய்தால் பொருளாதாரம் குறைந்து விடுகிறது, நோயாளியை நலம் விசாரிப்பதற்கு நேரம் இல்லை, ஏழைக்கு உணவளிப்பதற்கு மனது இல்லை அப்படின்னு சொன்னா நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம்மளால இருக்க முடியாது. நாளை மறுமையில் மாபெரும் தோல்வியை சந்திப்பவர்களாகத்தான் நாம் இருக்க முடியும். அப்ப அன்பிற்கினிய சகோதரிகளே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் மற்ற மனிதர்களை விட நமக்கு இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் நன்மைகளுக்கு போட்டி போட்டு அதில் ஆர்வம் காட்டக்கொள்ள மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். தீமையிலிருந்து முற்றிலும் நாம் விலகி இருப்பவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றானே, எவர் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்றாரோ அவர்தான் சிறந்த மக்கள், அவர்தான் சிறந்தவர்னு அல்லாஹ் சொல்கின்றானே. அப்போ நமக்கு ஒரு செய்தி தெரிகின்றது, அந்த செய்தியை அடுத்தவர்களுக்கு நம்ம சொல்றோம். அவங்க செய்யறாங்க செய்யல, ஜஸ்ட் அதை நம்ம சொல்லிட்டு போறோம் அவங்களுக்கு. அப்படி சொல்றதுனால அல்லாஹ் அதற்கும் சேர்த்து நமக்கு தான் நன்மையை வழங்குகின்றான். அப்போ அந்த நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய மனிதர்களாக, கொள்ளை அடிப்பதற்கும் இறைவன் நமக்கு உதவி புரியும் மனிதர்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.